ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய இருதயத்திலும் கொண்டு வர வேண்டும். இந்த சூழ்நிலையில் என்ன பாரங்கள், என்ன கஷ்டங்கள், என்ன துயரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும்படி கர்த்தர் உங்கள் எல்லோருடைய இருதயத்திலும் இடைபடுவாராக. ஆண்டவர் சொல்வது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி, இளைப்பாறுதல் தரக்கூடிய தேவனை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்பது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு இந்த வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் தேவனை துதித்து தேவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு நாம் பின்பதாக நாம் அமர்ந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனித்தனியாக பெயர் சொல்லி அழைத்தீரே ஆண்டவரே. அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் மகத்துவமானவர், மேலானவர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ரட்சித்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்த ஒரு சில நிமிடம் ஆண்டவரே தேவனை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை துதிக்கிறோம் ஐயா. தடைகள் எல்லாவற்றையும் உடைப்பீராக ஆண்டவரே. உம்மோடு உள்ள உறவிலே வளர்வதற்கு வருகின்ற சகல தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய உள்ள உறவிலே ஆண்டவரே தனித்தனியாய் நாங்கள் வளர்வதற்கு நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக ஆண்டவரே. இந்த காரியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அப்பா உம்முடைய ஆளுகை எங்களோடு இருந்து எங்களை நடத்த நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆராதனை பகுதியிலும் ஆண்டவரே, பாடல் பகுதியிலும் ஆண்டவரே, சங்கீத பகுதிகளிலும், மெசேஜ் வேளையிலும் ஆண்டவரே, ஷேரிங் வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இதற்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா அசுத்த கிரியைகளும் அசுத்த சிந்தனைகளும் இயேசுவின் நாமத்தினால எல்லாருடைய சிந்தையை விட்டு வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவர் தாமே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியை நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. எந்த சிந்தையும், எந்த காரியங்களும், எந்த எண்ணங்களும், எந்த ஒரியும் எங்களுடைய சிந்தனையில் வராதபடிக்கு பிதாவே நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள, பரலோக அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஆண்டவரே இந்த நேரத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்வோம். பேஜ் நம்பர் 38, சாங் நம்பர் 2. இந்த மட்டம் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டம் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே
ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். இயேசு நாமத்தில் அகற்றி. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே மகிபானிர் ஊற்றிடுமே, மகிபானிர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனது. எல்லாரும் வாய்களை திறந்து பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, எங்கள் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே. எல்லாரும் விசுவாசித்தவர்களாக தேவனுடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையிடலாமா? பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக. எல்லாரும் வாய்களை திறந்து பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனது. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே. எல்லாரும் உணர்ந்தவர்களாக பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை.
இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே உம்முடைய சேட்டைகளின் கீழே மறைத்து வைத்து ஆண்டவரே தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் மறுரூபம் அடையும்படியாக ஆண்டவரே எங்களுடைய எல்லா பழைய வாழ்க்கையும் ஆண்டவரே முற்றிலுமாய் நீர் மன்னித்து ஆண்டவரே எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே புதிய சிருஷ்டியாக மாற்றி ஆண்டவரே உம்முடைய சாயலை மறுபடியும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த இடத்திலே நீர் எங்களை நிறுத்தி இருக்கின்ற இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே இரக்கங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியை நீர் எதிர்பார்க்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நன்றியை நீர் எதிர்பார்க்கிறீர் ஐயா. நன்றிகள் அந்த உள்ளத்தை நீர் எதிர்பார்க்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நன்றிகள் அந்த உள்ளத்தை நீர் எதிர்பார்க்கிறீர் ஐயா. அந்த நன்றிகள் அந்த உள்ளத்தோடு ஆண்டவரே, ஆண்டவரே அந்த நன்றிகள் அந்த சிந்தையோடு ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு உணர்வோடு நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 39வது பேஜில் 1வது பாடலை நாம் பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் ஒவ்வொரு வரியையும் உணர்ந்தவர்களாக அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் நம்மை கொண்டு தேவன் இந்த பூமியிலே செயல்பட செய்ய போகிறார் என்கின்ற ஒரு உணர்வோடு இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உணர்ந்தவர்களாய் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை
ஒரு நொடியில் வென்று விட்டு. எல்லாரும் உணர்ந்தவர்களாக கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா உடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாறிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டே. பலவித சோதனையா உடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டே, புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்தி. எல்லாரும் வாய்களை திறந்து எங்கள் ஆயுள் உள்ளவரை, எங்கள் ஆயுள் இயேசு நாமத்தை உயர்த்தி. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீ. அக்கினியை கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எல்லாரும் உணர்ந்தவர்களாக எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த இடத்துல? ஆண்டவரே, நாங்கள் பலவிதமான சோதனைகளை கடந்து வந்தோம் ஐயா. ஆனாலும் ஆண்டவரே, எங்களை நீர் மறக்காமல், ஆண்டவரே எங்களை அழைத்த நீர் எங்களை மறக்காமல் ஐயா. ஆண்டவரே, எங்களை உருவாக்கின நீர் எங்களை மறக்காமல் ஆண்டவரே எங்களை உம்முடைய செம்மையான வழியிலே ஆண்டவரே நீர் தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, பலவிதமான சோதனைகளில் ஆண்டவரே நாங்கள் புடமிடப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்திலே பொன்னாக நீர் எங்களை நிறுத்தி இருக்கிறீரையா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? நம் எல்லோரையும் ஆண்டவர் இந்த இடத்திலே நிறுத்தி இருப்பது பொன்னாக விளங்க செய்ய முடியாய், பொன்னாக மாற்றி தேவன் இந்த இடத்திலே நம்மளை நிறுத்தி இருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? சொல்றவங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு அருளிய சொல்லலாமா? சோதரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை பொன்னாக விளங்க செய்திருக்கின்றீர் ஆண்டவரே.
ஆண்டவரே, பலவிதமான சோதனைகளோடு நாங்கள் கடந்து வந்த நேரத்திலும் எங்களை நீர் கரம் பிடித்து நடத்தி இந்த இடத்திலே உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரே, உம்முடைய நேர்த்தியான பாதையிலே நீர் எங்களை நடத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நல்ல வழிகளுக்காக ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து நாம் அந்த உணர்வோடு நாம் எல்லோரும் எழுந்து நின்று 41வது பேஜில் 1வது பாடலை 3வது பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்கலாம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, நீர் பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே உமக்காக. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே ஐயா, எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே,
எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் தேச எல்லையெங்கோ அப்பா நீ ஆள வேண்டும். என் தேச எல்லையெங்கோ அப்பா நீ ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். எல்லாரும் வாய்களை திறந்து எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. சங்கீதம் 24. The earth is the Lord's and all its fullness, the world and those who dwell in therein. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. For he has found it upon the seas and established it upon waters. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். Who may ascend into the hill of the Lord, or who may stand in his holy place? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பான்? He who has clean hands and pure heart, who has not lifted his soul to an idol nor sworn deceitfully. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. He shall receive blessing from the Lord and righteous from the God of his salvation. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். This Jacob, the generation of those who seek him, who seek your face. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. Lift up your heads, O gates, and be lifted up, you everlasting doors, and the King of glory shall come in. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். Who is this King of glory? The Lord strong and mighty, the Lord mighty in battle. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. Lift up your heads, O you gates, lift them up, and you everlasting doors, and the King of glory shall come in. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். Who is this King of glory? The Lord of hosts, he is the King of glory. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. Amen. நாம் இந்த வாசித்த இந்த சின்ன சங்கீதத்திலே ஒரு கொஸ்டினை நாம் பார்க்கின்றோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லி 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அதனுடைய பதிலும் 4வது 5வது வசனங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கைகளில் சுத்தமுள்ளவனும்
இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. பாருங்க என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் பார்த்து தேவன் சொல்கிறார், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லி 2 கேள்வி இந்த சங்கீதத்தின் மூலமாக உங்களுக்கு கேட்கப்படுகின்றன. அதற்கு பதிலும் சங்கீதக்காரன் அந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார். பாருங்க 3 காரியங்களை. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கைகளிலே என்ன இருக்கணுமா? சுத்தமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டுமா? என்ன காரியங்களை நாம் செய்தாலும், தேவனுக்காக இல்லை மற்ற ஜனங்களுக்காக என்ன காரியங்களை செய்தாலும் நம்முடைய கரங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் தேவனுக்கு முன்பதாக தெளிவும் உண்மையும் உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அதான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது. இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து நாம் எப்பொழுதுமே நம்ம ஒரு காரியத்தை தேவனுக்காகவோ மக்களுக்காகவோ நாம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அந்த ஒரு நல்ல நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனசாட்சியில் எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய செய்கின்ற காரியங்களில் நாம் என்ன செய்கிறோம்? உத்தமமாய் அந்த காரியத்தை செய்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு அதை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாம்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். நம்ம எல்லோரும் ஒன் ஆர் தி அதர் வே வி எக்ஸ்பெக்ட் பிளெஸிங் ஃப்ரம் த லார்ட். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஒன்று இல்லது அது ஒருவேளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்த்திருப்போம், இல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்வோம்? எதிர்பார்த்திருப்போம். இது 2 தான் மனிதர்களுடைய சாட்சியாக இந்த பூமியில் காணப்படுகிறது. அப்படிதானே? மனிதர்களுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது 2 ஆசீர்வாதங்கள் தான் டெஸ்டிமனியாக என்ன செய்கிறது? இந்த பூமியில் கடந்து வருகிறது. ஒருத்தர் உடல் பலவீனமாக இருந்து அவர் சுகமடைந்தார் என்று சொன்னார். என்ன சொல்றார்? ஆண்டவர், நான் இந்த பலவீனத்தில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், அதற்கு நன்றி. நான் ரட்சிக்கப்படாமல் பாவத்து வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆண்டவர் என்ன செய்தார்? ரட்சித்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். இப்படி 2 ஆசீர்வாதங்களையும் நாம் என்ன செய்கின்றோம்? சாட்சியாக நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் சொல்கின்றோம். இந்த சாட்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கும்படியாய் ஒருவர் வந்திருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன் நமது மத்தியிலே நம் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். யார் என்னிடத்தில் வருவா? இப்படி வாழ்கிற ஜனங்களே என்னிடத்தில் கடந்து வருவார்கள். எப்படி வாழ்கிற ஜனங்கள்? தன்னுடைய கைகளில் மாசில்லாதவர்களும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களும் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ்கிற ஜனங்கள் எங்கு வருவார்கள்? பரிசுத்த பர்வதத்தில் தேவனிடத்திலே வருவார்கள். அந்த ஒரு உணர்வை நாம் இருதயத்தில் பெற்றவர்களாக நாம் எல்லோரும் இப்பொழுது பரிசுத்த பர்வதத்தில் நாம் போகணும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் நாம் வரும்படியாய் பரலோகத்திலே உம்முடைய பாதத்திலே, உம்முடைய பக்கத்திலே, உம்முடைய சமூகத்திலே நான் வரும்படியாய் என்னை நீர் ஆயத்தப்படுத்தி உம்முடைய பக்கத்திலே நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே தேவனை துதித்து ஆராதிக்கும்படியாய் ஒரு சில நிமிடங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். தனித்தனியாக மாத்திரம் மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் இந்த நாளிலே நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக பாஸ்டர் ரீகன் தானே? பாஸ்டர் ரீகன் ரொம்ப வருஷமாக இந்த கில்கால் ஊழியத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க அதை நேராக பார்த்ததில்ல. அவங்களை இன்றைக்கி பார்க்கறதுக்கு உதவி செஞ்சால் அதற்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, என்னை இந்த இடத்துக்குள்ள அன்போடு அழைத்த உபசரித்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர் ஜெகன் பிரதர், ஒரு ஆத்மத்தாக உள்ள ஒரு தேவ மனிதன் இந்த பட்டணத்தில் இருக்கிறார். அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களையெல்லாம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன கூட்டம் நம்ம இணைந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் பேசுகிறது கேட்குதாயா? இப்போ நல்லா கேட்குதா? சரி. ஹிந்தி யார்? எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்காங்க. ஹிந்தி, சிங்களம், மலையாளம்,
தமிழ் புரியுமா எல்லாருக்கும்? ஹிந்தி யார் எங்கே இருக்கு யார்? ஓகே. எந்த ஸ்டேட்டு? யூபி, உத்தரப்பிரதேஷ். சரி சரி, ஓகே ஓகே. யோகி அவங்க சிஎம் யோகி அவர் ரசிக்கப்படுறதுக்காக நிறைய பேர் ஜோம் பண்ணுறாங்க. சீக்கிரம் ரசிக்கப்பட்டுருவார்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் இந்த ஊழியத்தை பற்றி சில காரியங்களை பகிர்ந்துக்கிட்டு ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். தம்பியை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் எங்கள் ஃபீல்டுக்கு வந்திருக்காரு, ஆனால் நான் மறந்துட்டேன். இங்கே இப்போ கொஞ்சம் ஆள் வளர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் கொடைக்கானல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கொடைக்கானலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இந்த பக்கம் கேசிப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தை மையமாக வைத்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். கொடைக்கானல்னு சொன்னோன்னே எல்லோரும் நினைப்பாங்க இது ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸு, ரொம்ப நல்ல டெவலப்பான ஏரியா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நாங்கள் இருக்கிற பகுதி அப்படிப்பட்ட பகுதி அல்ல. கொடைக்கானல் டவுனுக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ நாங்கள் இருக்கிறது கிராமத்தில் இருக்கிறோம். கொடைக்கானல் தாலுக்கில் 216 கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்களில் ஒரு கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவங்களை பார்க்குறதே ரொம்ப அரிது. அதனுடைய கிருபையினால் 2006 நாங்கள் மிஷினரியாக போனேன். இன்றைக்கி ஆண்டவர் எங்களுக்கு கிட்டத்தட்ட 27 இடங்களிலே ஆண்டவருடைய ஆலயத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தால் என்னோட சேர்த்து 56 பேர் முழு நேரமாக இந்த ஊழியத்தில் நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் அந்த கொடைக்கானல் மையமாக வைத்தும், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை கீழநம்மங்குறிச்சி என்கிற ஏரியாவை மையமாக வைத்தும், திருப்பத்தூர் மாவட்டம் காவிரிப்பட்டுவை மையமாக வைத்தும், ஆந்திராவில் குப்பம் பகுதியை மையமாக வைத்தும், கேரளாவில் இடுக்கி மாவட்டம் பாம்பாடும்பாறாவை மையமாக வைத்தும், ஸ்பெசிஃபிக்காக ஜம்மு காஷ்மீரை பேஸ் பண்ணி ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் டோட்டல் 22 மாவட்டங்கள் உண்டு. 16 மாவட்டங்களில் மாவட்டத்துக்கு ஒரு சர்ச்சோ ஒரு மிஷன் ஸ்கூலோ ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் பார்க்க முடியாது. அங்கே இருக்கிற அந்த 16 மாவட்டங்களை மையமாக வைத்து அங்கே பணிதளங்களை உருவாக்கி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் ஜம்மு காஷ்மீரில் 4 மாவட்டங்களிலே ஊழியங்களை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தால் அங்கிருக்கிற மக்களை ஆண்டவருக்குள் பயிற்சி வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு மிஷினரி பயிற்சி மையத்தை உதம்பூர் மாவட்டத்தில் சின்னானி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் ஏற்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, இன்னும் அங்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஏரியா தான் ஜம்மு காஷ்மீர். நான் போன ஏப்ரலில் அங்கே இருந்தேன். மே மாதம் வந்து போக முடியலை. ஏன்னா அந்த பகல்காம் பிரச்சனை எல்லாம் வந்ததுனால இங்கேருந்து போக முடியாது போச்சு. ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய கடைசி வாரம் நான் அங்கே பணி செய்கிறதுக்காக நான் அங்கே போகிறேன். போன தடவை போகும்போது உதம்பூரில் தான் ஜம்மு காஷ்மீரில் அதிகம் கிறிஸ்தவங்க உள்ள மாவட்டம் உதம்பூர். அதுக்கப்புறமும் ஜம்மு, இந்த 2 மாவட்டத்துலன்னா பரவலாக ரொம்ப அளவு சொல்ல முடியாது. நம்ம ஊர் மாதிரி, நம்ம தமிழ்நாடு மாதிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாதிரி நிறைய கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்கள் உள்ள மாவட்டம் இந்த 2 மாவட்டம். அங்கே மோங்கிரின்னு சொல்லக்கூடிய ஒரு தாலுக்கு நான் போனேன். கிட்டத்தட்ட ஜம்மு அந்த உதம்பூர் மெயினில் இருந்து ஒரு 88 கிலோமீட்டர் அந்த மோங்கிரி அந்த ஊருக்கு. அந்த 88 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனேன். மலையிலேயே ட்ராவல் பண்ணி போனேன். அந்த தாலுக்கில் அந்த தாலுக்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த இடத்துல போய் நின்னா சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 300 வில்லேஜஸ் இருக்குது மலையை சுற்றி. அந்த தாலுக்கிலே ஒரு கிறிஸ்தவங்களை பார்க்க முடியலை. ஒரு கிறிஸ்தவங்க கூட கிடையாது. நாங்கள் கையை நீட்டி அந்த தாலுக்காக ஜோம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு தேவை மிகுந்த ஒரு தேசமாக ஜம்மு காஷ்மீர் காணப்படுகிறது. நாங்கள் ரொம்ப நாட்களாக ஜம்மு காஷ்மீரில் குஜ்ஜர்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாம் கம்யூனிட்டி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் இஸ்லாம் கம்யூனிட்டி மட்டும் 87 பீப்புள் குரூப்ஸ் இருக்காங்க. அதில் இன்னும் 82 பீப்புள் குரூப்ஸுக்கு இயேசுவை இன்னும் அறிவிக்கலை.
அதில் ஒரு கம்யூனிட்டி குஜர் என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி, அவங்க அதிகமாக எங்கே வாழ்கிறாங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் சர்ச்சில் ஒவ்வொரு சண்டேயும் ஆண்டவரை அறியாத பீப்புள் குரூப்ஸுக்காக ஜோம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு கிறிஸ்தவ கூட இல்லாத பீப்புள் குரூப்ஸை ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் ஒன் ஆஃப் த குரூப் தான் குஜர் கம்யூனிட்டி. ரொம்ப நாளாக இந்த கம்யூனிட்டி பீப்புளை மீட் பண்ணணும், யாராவது ஒருத்தரை சந்திக்கணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தருடைய கிருபையினால் நான் ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீர் போகும்போது அங்கே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீநகரில் இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி தூதுபத்திரின்னு சொல்லி ஏரியா இருக்குது. அந்த பகல்காம் இப்போ கேள்விப்பட்டீங்கல்ல, அதுக்கும் அந்த தூதுபத்திரிக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அந்த பகல்காம் பாரி அந்த தூதுபத்திரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அதில் ஒருத்தர் இந்த குதிரை சவாரி பண்ணி கொண்டிருக்கிற ஒருத்தர் ஒரு டெல்லியில் இருந்த ஒரு ஊழியக்காரர் அந்த குதிரை சவாரிக்கு போயிருக்கார். அப்போ அந்த குதிரையில் உட்காந்துட்டு அந்த அந்த கைடு அவருக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு டெல்லிக்கு அவர் ஒரு மாதம் வந்து ஆண்டவர் பற்றி அதிகமாக அறிந்து இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறைமுகமாய் அங்கே கிறிஸ்தவராக இருக்கிறார். ஸோ அவரை சந்திக்கிறதுக்காக ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு அவரை சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், இந்த மாவட்டத்திலே இவர் மட்டும்தான் கிறிஸ்தவர், எங்கே சர்ச் இல்லை, இவருக்கு எந்த உதவியும் இல்லை. இவர் செய்கிறது இந்த குதிரை வைத்து டூரிஸ்ட் மக்களுக்கு கைட் பண்ணுற வேலையை செய்கிறார். இவருக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து, பிரதர் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யலான் இருக்கோம், என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னால், என்ன மாதிரி எங்கள் கம்யூனிட்டியில் 15 பேர் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்த சொல்லி ரகசியமாக இந்த இடத்தில் நாங்கள் கூடி வருகிறோம். ஆனால் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வசந்த படித்து நாங்கள் ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டோம். ஆனால் எங்கள் பிள்ளைய அந்த இஸ்லாம் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. போகும்போது அங்கே ஸ்கூலில் இஸ்லாத்தை பற்றி போதிக்கிறாங்க. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியலை. நீங்கள் உங்கள் சார்பாக இங்கே வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்கிற மாவட்டம் உதம்பூர்லேயோ அல்லது ஜம்முலேயோ ஒரு ஹாஸ்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எங்கள் பிள்ளைகளை உங்கள்கிட்ட நான் அனுப்பி அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவர்களை கொண்டு வரதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு தேவை மிகுந்த ஒரு தேசத்தில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இந்திய தேசம் கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. மொத்த கிறிஸ்தவங்க எவ்வளோ சொல்லுங்கள்? நம்ம தேசத்தில் எவ்வளோ இருக்கும் ஐயா? யாருக்காவது தெரியுமா? அரசாங்கம் கொடுத்த ரிப்போர்ட், இப்போ இருக்க பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 1,78,00,000 அரசாங்கம் கொடுக்குற ரிப்போர்ட். ஆனால் இந்தியன் மிஷன் அசோசியேஷன் IMA அவங்க கொடுத்த ரிப்போர்ட், எங்களை மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி மிஷன் ஆர்கனைசேஷன்ஸு மிஷினரி ஊழியங்கள் மூலம் ரசிக்கப்பட்டவங்க ஒரு 10 கோடியிலிருந்து 15 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அது கன்ஃபார்ம் பண்ணப்படலை, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் இருக்காங்க. எத்தனை கோடின்னு இயேசு ஏற்றுக்கொள்ளலை? 130 கோடி மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளலை. இந்த மக்களுக்கு யார் பொறுப்பு? இன்னும் வெளிநாட்டிலேருந்து மிஷனரிஸ் வருவாங்களா, இல்லை நம்ம தான் செய்யணுமா? ஏதாவது நம்ம தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு. நம்ம கூட சொல்லுவோம், நான் தான் பொறுப்பு. நம்ம ஜெபம் நிறைய நேரங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரை யாரையாவது அனுப்புங்கப்பா, யாரையாவது அனுப்புங்கப்பா, யாரையாவது அனுப்புங்கப்பா. ஆண்டவர் அப்படி தான் கேட்டார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியம் வருவா. உடனே நம்மளும் ஜெபம், யாரையாவது அனுப்புங்கப்பா. நம்ம பிள்ளைக்கு நம்ம எப்படி சொல்லி போதிப்போம்? என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி இப்படின்னு பெருசாக சொல்லுவோம். மிஷனரியாக இருந்தால் யாரையாவது அனுப்புவானு, என் பிள்ளை அனுப்புகிற ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டோம். எப்போவுமே அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம சொல்கிறதே கிடையாது. இந்திய தேசம் ஒரு சுவிசேஷ தேவை மிகுந்த ஒரு தேசத்தில் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கோம். அதான் இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்முடைய நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட செலவு வேஸ்ட் பண்ணாமல் ராத்திரியும் பகலுமாய் நம்ம சுவிசேஷத்துக்காக ஓடினா கூட இந்தியாவில் ஒரு மூலையை கூட நம்மளால் ரீச் பண்ண முடியாது. அவ்வளவு தேவை மிகுந்த சுவிசேஷ ஒரு தேவை மிகுந்த ஒரு தேசத்தில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். பீகாரில் நம்ம எல்லோரும் பீகார்னு சொன்னோன்னே எது ஞாபகம் வரும்? ஜெம்ஸ். 1% கிறிஸ்தவங்க கூட கிடையாது இது வரைக்கும்.
இவ்வளோ மிஷன் ஸ்கூல் இருக்குது, மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இவ்வளோ சர்ச்சஸ் ஜெம்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1% கிறிஸ்தவங்களை கூட ஜெம்ஸ் இன்னும் ரீச் பண்ணலை. ராஜஸ்தானில் இம்மானுவேல்னு சொல்லி ஒரு மிஷன் இருக்குது, பெரிய மிஷன், பெரிய ஸ்தாபனம். ஆனால் 1% கூட ரீச் பண்ண முடியலை. ஜம்மு காஷ்மீர் எடுத்தால் எந்த மிஷனும் இல்லை, எந்த மிஷனரி ஆர்கனைசேஷன். அங்கங்கேயா சின்ன சின்ன குட்டி குட்டி அங்கங்கேயா சின்ன சின்ன சபைகள். ஒரு மாநிலத்தை அந்த மாநிலத்துக்காக வேலை செய்கிற எந்த மிஷன் ஆர்கனைசேஷனும் இல்லை. யார் போவா, யார் செய்வா? ஆண்டவர் நம்மளை தான் நம்பி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தில் நாங்கள் அந்த கொடைக்கானலில் கேசிப்பட்டி அந்த மலைப்பகுதி மக்களுக்காக கிட்டத்தட்ட அந்த மலைப்பகுதியில் 20,000க்கு மேற்பட்ட ட்ரைபிள் பீப்புள் இருக்காங்க. அதில் ஒரு ட்ரைபிள் குரூப் பேர் பளியர், இன்னொரு குரூப்பு பேர் புலையன். இந்த கம்யூனிட்டி பீப்புள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த மலைவாழ் மக்களை பேஸ் பண்ணி பொதுவாக அங்கே ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிட்ட உடனே 1 மாதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைபிள் கம்யூனிட்டியில் இருந்த கல்ச்சர். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய மிஷனரிஸுடைய தொடர் போராட்டம், தொடர் ஜெபம் காரணமாக இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் அந்த குழந்தை திருமணம் நாங்கள் சைல்ட் லைனோட இணைஞ்சு சில வேலைகளை செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தால், இதை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு சொல்லி தான் அந்த ஸ்கூலை வச்சு பிள்ளைகளை நாங்கள் போதிச்சுட்டு இருக்கிறோம். போன மாதம் ஒரு பையன் இறந்தான். அதுக்கு 2 வாரத்துக்கு முதல்ல அந்த பையன் நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தான். அவன் ஆக்சுவலி கஞ்சா அடிக்ட்டு, 14 வயசு. கஞ்சா அடிக்ட் ஆகி ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்கள் இடத்துல கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டு வரும்போது நாங்கள் அவனுக்காக ஜோம் பண்ணோம், சில ஆலோசனை சொன்னோம். அவனை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அனுப்பிவிட்டோம். ஒரு கிறிஸ்தவ மனநல மருத்துவர்கிட்ட போய் பார்த்துட்டு வரட்டு, அதுக்கப்புறம் அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலான்னு அனுப்பிவிட்டோம். அவங்க அந்த பேரன் நாங்கள் சொன்னது கேட்கல, பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டே இருந்தாங்க. அவன் கஞ்சா அடிக்ட்னால அவனுடைய மூளை கெட்டு போச்சு. 14 வயசில் ஒரு 2 வாரத்துக்கு மேலே தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். 14 இயர்ஸ். போன வருஷத்தில் ஒரு பையன் 7th படிக்கிற பையன், ஒரு பையன் 6th படிக்கிற பையன் சைல்ட் லைன்லேருந்து எங்களுக்கு ஒரு கால் பண்ணாங்க. இப்படி 2 பசங்க கஞ்சாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் ஏதாவது டேக் ஓவர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் அங்கே நிறைய சுவிசேஷத்தோடு சேர்த்து சமூக சேவை செய்கிறதுனால ஏதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனை, எங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே யாராவது கம்ப்ளைண்ட், குழந்தைகளை வச்சு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் எங்களை கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன செய்யலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 2 பசங்களை அனுப்பிவிட்டாங்க. ஒரு பையன் 7th, ஒரு பையன் 6th. கஞ்சா போட்டு மூளை கட்டுறது ரோட்டில் படுத்திருந்தான். அது 1098க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே இருந்த அந்த பையனை நாங்கள் டேக் ஓவர் பண்ணோம். கர்த்தருடைய கிருபையினால் அதில் ஒரு பையனை காப்பாற்ற அவனை உதவி செஞ்சார், இன்னொரு பையனை காப்பாற்ற முடியலை. அவன் ஓடி போயிட்டான். அவன் எங்களுக்கு நாங்கள் இடத்துல கொண்டு வைப்போம், ஓடி போயிடுவான், கொண்டு போய் வைப்போம், ஓடி போயிடுவான். இப்படியே பண்ணிட்டு இருந்தாலும் ஒருத்தனை காப்பாற்ற முடியலை. ஸோ அவ்வளோ ஒரு தேவை மிகுந்த ஒரு தேசத்தில் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் மாறணும்னா என்ன செய்யணும்? சுவிசேஷம் தான் மாற்ற முடியும். நம்ம எவ்வளோ வேணாலும் சோசியல் ஒர்க் பண்ணலாம், ஆனால் ஃபைனல் அல்டிமேட் கோல் ஏசு உள்ளே போயிட்டா அவன் மாறிடுவான். ஸோ இந்த பணியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது மாத்திரம் இல்லை, எங்களோட அந்த மலைப்பகுதியில் அதிகமான முதியோர்கள் புறக்கணிக்கப்படுகிறாங்க. தம்பிக்கெல்லாம் தெரியும், அங்கே ஓல்டேஜ் பீப்புளெலாம் பார்த்தீங்கல்ல, அங்கே லோக்கல் பீப்புள், அவங்க எல்லாமே லோக்கல்ஸ் தான். அப்போ அவங்கள கேர் பண்ணணும். வயசானவங்களை குறித்த அக்கறை லோக்கலில் இருக்கிற நிறைய மக்களுக்கு இல்லை. ஸோ அவங்கள டேக் ஓவர் பண்ணணும் சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு குட் சமாரிட்டன் ஹோம் ஒன்று வச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 17 பேரை நாங்கள் பராமரித்து கொண்டு வருகிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் செய்து வருவோம். அது மாத்திரம் இல்லை, மீடியா மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்ததுனால, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விதைச்சிட்டே இருக்கணும் சுவிசேஷ வார்த்தையை. அது மீடியா மூலமாக பர்சனலாக பார்க்கும்போது விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. யார் ரட்சிக்கப்படுவா, யார் ரட்சிக்கப்பட மாட்டா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்முடைய பிரதான நோக்கம் ஷேரிங் த ஹாஸ்பல், இயேசுவை அறிவிச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால மீடியா மூலமாக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் பஸ்ஸில் ஏறினா பக்கத்தில் உங்கள் பேர் என்ன, எந்த ஊர் அப்படி விசாரிக்கும். இல்லை யாரையும் விசாரிக்க முடியுமா? எவனை பார்த்தாலும் அப்படி நோண்டிகிட்டே இருப்பான் பாருங்கள். ஏதாவது எந்த ஊர் ஏதாவது கேட்டால் நம்மளை அப்படி முறைச்சி பார்ப்பான். ஸோ அந்த எல்லாமே செல்ஃபோனுக்கு அடிமை. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற அந்த காலம் மாறி போச்சு. ஜென்ரேஷன் கேப்பு அந்த காரியம் நடந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எல்லாரும் செல்ஃபோன் அடிமைங்கிறதுனால எப்படியாயிலும் சுவிசேஷம் போகணும் அப்படி என்கிறதுக்காக டெய்லி ஒரு நிமிஷம் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வீடியோவாக நாங்கள் போடுறோம்.
அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் முழு நேரமாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி கொண்டு சேர்க்குறோன்னா, இப்போது எங்கள் மிஷினரிஸ் யாராவது மீட் பண்ணுவாங்க, யூத்தை மீட் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணுங்கள், இதில் ஒரு நம்பர் இருக்குது, தினமும் நல்ல செய்தி உங்கள் செல்ஃபோனில் வரும், இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் போதும். அவங்க பேரை அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். பகலில் எங்களுக்கு அங்கே மலைப்பகுதியில் சாயந்தரம் தான் ஊழியம் செய்ய முடியும், பகலில் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ ஃப்ரீயாக இருக்க மிஷினரிஸ் எல்லாம் கேம்பஸ் கூப்பிட்டு ஆளுக்கு 200 நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டார்கெட் கொடுத்து அந்த மாதிரி ஃபோனில் பேசி ஜோம் பண்ணி அவங்கள ஆண்டருக்குள்ளே கொண்டு வருகிறோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேருக்கு அனுப்புகிறோம் இந்த மெசேஜஸ். இதை நீங்கள் கார்டு இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த ஹிந்து நண்பர்கள் அவங்கள்ட்ட இருப்பாங்க, அவங்கள்ட்ட இந்த நண்பரை ஸ்டோர் பண்ண வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து பேரை மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னால் போதும், வேறு எதுவும் சொல்ல வேண்டாம். சிம்பிள் ஈஸி. ஏசோ சொன்னால் சண்டைக்கு வருவாங்க, இது எல்லாரும் செய்வாங்க. உங்கள் செல்ஃபோனில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லும்போது அதை அது நல்லா ரீச் ஆகுது, நிறைய பேரை ஆண்டவர்களை கொண்டு வருவதற்கு எதுவாக இருந்தது. ஒரு 3 மாதம் மதுரைக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ மதுரையில் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார். இந்த மீடியா இந்த நம்பரை பார்த்து, இந்த நம்பரை மெசேஜை பார்த்து எனக்கு கால் பண்ணார். நான் மந்திரவாதத்தில் ரொம்ப சிக்கி இருக்கிறேன், சொந்தக்காரங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, எனக்கு நைட்டு தூக்கம் வரல, பேய் என்ன கருப்பு கலரில் பேய் என்னை ரொம்ப அமுக்குது அப்படின்னாரு. ஒரு ஹிந்து மனுஷன் எனக்கு கால் பண்ணார். உடனே எந்த ஊருன்னு கேட்டேன், மதுரை. உடனே மதுரை இருக்க ஒரு சர்ச்சை நான் கனெக்ட் பண்ணி விட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சை கனெக்ட் பண்ணி விட்டேன். அவர் இப்போது அங்கே போய் அன்றைக்கு காலையில் நான் அந்த பாஸ்டரை பார்த்து, நான் ஒருத்தர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்டேனே, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ உடனே அவர் நான் தான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன், அங்கே இருக்கார் பாருங்கள், அவர் ஞானஸ்தானம் வாங்கிட்டார், 6 மந்தில் ஞானஸ்தானம் வாங்கிட்டார். எப்படி வாங்கினாருன்னா, அவன் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஹிந்து, இங்கே வந்திருக்காரு, சர்ச்சுக்கு வந்திருக்காரு, எல்லா மக்களும் சேர்ந்து இப்போ ஜோம் பண்ணிங்களா, புதுசாக வந்தவங்களுக்காக ஜோம் பண்ணணுன்னு, அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஜோம் பண்ணியிருக்கா. அன்னையை விடுதலை ஆகிட்டார், அன்னையில் நல்லா தூங்கிட்டார். எங்கள் சர்ச்சு ஆராதனை 9 மணிக்குனா 8 மணிக்கே சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் 10 மணிக்குன்னா இவர் 9 மணிக்கே வந்துடுறாரு. ஸோ அந்த அளவு ஆண்டவர் மேலே பற்று. அதை யார் எப்படி ரசிக்கப்படுவான்ங்கிறது இந்த மீடியா மூலமாக ரசிக்கப்படுறவங்க எங்கே போய் பார்ப்போம் தெரியுமா? பரலோகத்தில் போய் தான் பார்ப்போம். ஸோ அது நல்ல சுவிசேஷ வார்த்தைகள் வருகிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். தமிழ் மட்டும் இல்லை, ஹிந்தியிலே இருக்குது. இங்கே ஹிந்தி சகோதரர் இருக்கார் பாருங்க, ஹிந்தி ஆப்கா ஜீவன், இது உங்களுடைய ஜீவன் அப்படி என்கிற ஒரு சின்ன ஒரு கைப்பிரதி, அதில் நம்பர் இருக்குது. ஹிந்தியில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 90லேருந்து 1 லட்சம் பேருக்கு வரைக்கும் டெய்லி அனுப்புகிறோம் ஹிந்தி பீப்புளுக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூபிக்கில் உங்கள் ஹிந்தி நண்பர்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி நண்பர்களை இயேசுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இதன் மூலமாக அதனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அது மாத்திரம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு பாருங்கள், எந்த சர்ச்சில் எடுத்துக்கிட்டாலும் யூத் இருக்காங்களா இல்லையா? யூத்து எவ்வளோ பேர் இருப்பாங்க? இங்கே இருக்கீங்க, இங்கே எல்லாம் முக்கியமான பெரிய யூத்து எல்லாம் இருக்கீங்களே. நம்ம ஊரை எடுத்துக்கிடுங்களேன், நார்கோல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிஎஸ் சர்ச்சில் 2000 குடும்பம் இருக்கும். எத்தனை யூத்து சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க? 40, 50, 30. என்ன ரீசன் சொல்லலாம், சொல்லுங்கள் பார்ப்போம். பாஸ்டர் பேசுகிற லாங்குவேஜ் பசங்களுக்கு புரியறதில்ல. பசங்களை ஆண்டவர்களை கொண்டு வரணுங்கிற முயற்சி ஊழியக்காரங்களும் எடுக்கிறதில்ல. ஏன் சபைக்குள்ளே பாலிட்டிக்ஸ், அடிதடி சண்டை, இதை பார்த்து யூத் என்ன செய்கிறான், பின்னால் போகிறான். எவனாவது ஒரு யூத்து முன்னால் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உற்சாகம் வந்தால் பாஸ்டர் சொல்லுவார், உனக்கெல்லாம் இன்னும் அனுபவம் பத்தாது அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டி வைக்கிறான். சபையில் பசங்களே வாரது கிடையாது. ஸோ யூத்தை சபைக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்குறோம். நாங்கள் டெய்லி ஈவினிங் 4 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில். அப்போ லோக்கல்லேருந்து 10-30 பிள்ளைகள் வருவாங்க. எங்கள் நோக்கம் என்ன நோக்கம்னா, எது செஞ்சாலும் சுவிசேஷம் அறிவிப்பது தான். ஸ்கூல் நடத்தினாலும் சுவிசேஷம் தான். இப்போ எங்கள் ஸ்கூலில் 189 பிள்ளைகள் படிக்கிறாங்க. டெய்லி 1 ஹவர் ஸ்கிரிப்சர் இருக்குது ஸ்கூலில். சப்ஜெக்ட் மாதிரியே பைபிளை டீச் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினரி அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய பிரதான நோக்கம். சாயந்தரம் ஒரு 1 ஹவர் விளையாடுவாங்க. லாஸ்ட்டில் ஒரு 20 நிமிஷம் பசங்க ரவுண்டாக உட்காந்து அன்னைக்கு நடந்த நியூஸ் பேப்பர் மூலம் கேள்விப்பட்ட சில விஷயங்கள், கொள்ளை இதுக்காக ஜோம் பண்ணுறது. அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்காக அந்த மிஷினரி ப்ரேயர் லீட் பண்ணுவார். கடைசியில் ஃபைனலாக ஒரு 10 நிமிஷம் அவனுடைய வார்த்தையை சொல்லி முடிப்பார். அப்படி ஒரு ப்ரேயர் செல் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 பேர் வரைக்கும் ரெகுலராக இந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். ஊருக்கு எப்படி 1 மாதம் லீவுக்கு வருவீங்களா?
ஊருக்கு வருவீங்கள்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 days 3 days உங்கள் டைம் எடுத்து நீங்கள் ஃபீல்டு வாங்க, ஃபீல்டுக்கு வாங்க, பணிதளத்துக்கு வாங்க. யார் பொறுப்பு தெரியுமா இந்தியாவை குறித்து? நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் நியூ கம்மர்ஸ் யார் இருக்குது? நியூ கம்மர்ஸ், புதுசாக ஆண்டருக்குள்ளே வந்தவங்க. நான் ஜெபத்தை வச்சே கண்டுபிடிச்சிருக்கீங்க புதுசுன்னு. வீட்டில் யாரும் ரசிக்கப்படலை, ரசிக்கப்பட்டா இந்த ஒரு பிரதர்? ஸோ ஸ்ரீலங்கா. ஓகே ஓகே. வேறு பிரதர் புதுசாக ரசிக்கப்பட்டு நியூ கம்மர், ஃபஸ்ட்டு ஜென்ரல் கிறிஸ்டியன். நீங்கள் எந்த ஊர்? திருநெல்வேலியில் எந்த ஊர்? ராதாபுரம். ஓகே, சரி. இந்தியாவில் எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்காங்க? சாரி, இந்தியாவில் எவ்வளோ ஹிந்துஸ் இருக்காங்க? 88%. சாரி, 82%. மொத்தத்தில் 99% மக்கள் இயேசு அறியாதவங்க தான். ஊழியம் யாருக்கு செய்யணும்? இயேசு அறியாதவங்களுக்கு. நம்முடைய பிளான், நம்முடைய திட்டத்தில், சர்ச்சில் பண்ணுற திட்டத்தில் மெஜாரிட்டி ஆஃப் பிளான் யாருக்காக இருக்கணும் தெரியுமா? யாருக்காக இருக்கணும்? இன்னைக்கு உள்ள பிளான் எல்லாம் என்னது? நம்ம போடுற திட்டம் எல்லாம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. வந்தவங்களை, இந்தியாவுடைய நிலைமை, இயேசு கிறிஸ்து மனம் திரும்புகிற ஒரு ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குனாரு. ஒரு காணாமல் போன ஆடு, அதுக்கு அவ்வளோ பிரயாசப்பட சொன்னார். இந்தியாவோட நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1 உள்ளே இருக்கா, 99 வெளியே இருக்கா? அந்த 99 குறித்து யோசிக்கிறதே கிடையாது. அந்த 1 பற்றி தான் யோசிக்கணும். நான் சொல்வது புரியுதா? குழப்பமாக இருக்கா? புரியுது இல்லை? 1% தான் உள்ளே இருக்கும். இந்த 1 பற்றி தான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறது. IMA கொடுத்த ரிப்போர்ட்டின்படி நம்ம செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களில் 70% ஊழியங்கள் கிறிஸ்தவர்களுக்காக, கிறிஸ்தவர் மத்தியிலே செய்யப்படுகிறது. இன்னையிலிருந்து உங்களுடைய மைண்ட் செட் மாறணும். என்ன மாறணும் தெரியுமா? இங்கே இருக்கீங்க, துபாயில் இருக்கீங்க. துபாயில் இருக்கிற இந்தியாவிலிருந்து வந்த ஆண்டவரை அறியாதவங்களை எப்படி உள்ளே கொண்டு வர்றது, அது குறித்த பிளான், திட்டத்தை போடுங்க. 2வது, தூரத்தில் இருக்கிற இந்திய மக்கள், ஏசுவாமி உலகமெங்கும் போய் சொன்னார். அட்லீஸ்ட் நம்ம இந்தியாவை யோசித்து பார்ப்போம். நம்ம நாடு, நம்ம இந்தியா இன்னும் 1% மட்டும்தான் இயேசுக்குள்ள வந்திருக்காங்க. 99 வெளியே இருக்கு. இவங்களை குறித்து யார் பாரப்படுவா? ஆண்டவரை, தூரத்தில் இருக்க மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய போகிறேன். ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் கடந்து போங்க. உங்கள் சபையை கர்த்தர் உயர்த்துவாரையா. எண்ணிக்கை முக்கியம் இல்லை. ஒரு சபையுடைய வளர்ச்சி என்ன தெரியுமா? எத்தனை சீட்டை போட்டு இங்கே பெருக்கிறோன்னு இல்லை, எத்தனை பேரை இங்கேருந்து அனுப்பியிருக்கீங்க, எத்தனை மிஷினரி அனுப்பியிருக்கீங்க. அதான் சபையினுடைய உண்மையான வளர்ச்சி. ஏன் தெரியுமா இன்றைக்கி ஃபாரின்ல நிறைய சர்ச்சஸ் சினிமா தியேட்டராக மாறிச்சு? ரீசன் என்ன சொல்லுங்கள்? யாராவது யோசித்தீங்களா? ஒரு காலத்தில் ஜெர்மனியிலிருந்து, லண்டனில் இருந்து, அமெரிக்காவிலேருந்து மிஷினரிஸ் உலகமெங்கும் போனாங்க. இன்னைக்கு சபையை, மிஷினரிகளை அனுப்புறதை நிப்பாட்டிட்டாங்க. நிறைய சபை வெறும் காட்சி பொருளாக மாறிடுச்சு, சினிமா தியேட்டராக மாறிச்சு. எந்த சபை மிஷினரிகளை அனுப்புதோ, எந்த சபை அழிந்து போகிற ஆத்மா குறித்து அதிக பாரம் வைக்கிறதோ, அதுதான் உண்மையான சபை. அந்த சபை வளரும். அந்த சபையில் பூச ஆத்மாக்கள் வந்து சேருவாங்க. ஸோ அந்த பாரத்தில் தொடர்ந்து இந்த சபையை நடத்துங்கய்யா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் உங்கள் சபைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். ஒரு அல்லையே சொல்லாமா? நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்றவங்க ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆண்டோடைய பாரம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு மேலே அந்த பாட்டை பாடிடலாம். ஐயா தான் பாடினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஐயா, எஜமானன். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏகமெல்லாம்
எண்ணமெல்லாம் ஒரு நிமிஷம் எடுத்துட்டேயா, ஒரே நிமிஷம். இந்த பாட்டில் என்ன பாடணும்? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. உம் சித்தம்னா என்னது? ஆண்டோடைய சித்தம் என்னது? பாட்டு சூப்பராக பாடிட்டோம். ஆண்டோடைய சித்தம்னா என்னது? ஐயா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம் ஐயா. சரி. என்னையா? வெரி குட், சூப்பர். இவர் பேதுரு இப்படி ஒன்று ஏசுவாம்கிட்ட சொன்னார். அப்போ ஏசுவாம் என்ன சொன்னார் தெரியுமா? இதை உனக்கு மனசங்க சொல்லலை, பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தினார். அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு அந்த சித்தம் என்னன்னு தெரியல. நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஒரே சித்தம் தான். என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு எடுங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பக்கம் 286, 286. சத்தமாக வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தம். அப்போ அவருடைய சித்தம் என்னதான் செய்யணும்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதான் அப்பாவுடைய சித்தம். ஏசப்போட ஏக்கம் அந்த ஒன்று தான். எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஏசப்போட இப்போ தம்பி இருக்கார். தம்பி பேர் மறந்துட்டேன். ப்ளசன் சூப்பர் பேர் ப்ளசன். ப்ளசன் ஏசப்படம் சொல்கிறாப்புல, ஏசுவாமி நான் உங்கள் சித்தத்தை செய்கிறதுக்கு ஊழியத்துக்கு வரேன். உடனே ஏசுவாமி என்ன சொல்லுவார்? ஒரு 5 வருஷம் கழிச்சு வா அப்படின்னா சொல்லுவார். 40 வருஷம் வயசானது பூரா வா அப்படின்னா சொல்லுவார். அவருடைய ஏக்கம் என்னது? எல்லாம் ரசிக்கப்படணும். யாராவது வரமாட்டாங்களா? அது அவருடைய சிந்தை. யாராவது இருக்கிறாங்களா? இங்கிறது அவருடைய சிந்தை. ஒரு ஸ்டெப் அவருக்காக நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 5 ஸ்டெப்பு அவர் நம்மளை தள்ளி விடுவார். ஊழி யாருடையது? கர்த்தருடையது. அன்னை தெரசா சொல்லுவாங்க என்ன தெரியுமா? நான் ஒரு பென்சில் குச்சி, ஜீசஸ் கிரைஸ்ட் என்னை ஏக்குறாங்க, நான் ஏங்கி முடிஞ்சோடனே தேஞ்சு முடிஞ்சோடனே நான் ஏசப்பட போயிடுவேன். ஊழியம் அப்படி தான். நம்ம எல்லாம் ஒரு பென்சில் குச்சி, ஆண்டவரே சுவிசேஷத்துக்காக நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஒரு ஆண்டவர் அறியாத ஒருத்தவனை பார்த்து நம்ம இயேசுவை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே கிரியை செய்கிறது யார்? ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்க, நீ வாயை திறந்து பேசணும், நீ இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நீ அறிமுகம் செய்யணும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு செய்கிற பெரிய உதவி எதுன்னு நினைக்கிறீங்க? பெரிய உதவி எது? இயேசுவை அறிமுகம் செய்வது தான். இதை விட ஒரு பெரிய உதவி வேற ஒன்றுமே இல்லைங்க. காசு பணம் அதெல்லாம் 2வது. பெரிய உதவி ஒருத்தனுக்கு நம்ம ரட்சித்த, நமக்கு பாவத்தின் விடுதலை கொடுத்த, நம்மை பராமரித்து கொண்டிருக்கிற அந்த இரட்சகரை அறிமுகம் செய்வது தான் பெரிய உதவி. உலகத்தில் பெரிய வேலை என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, சர்வ லோகத்தினுடைய அதிபதி. அவருக்கு வேலை செய்வது ஏதோ நான் இயேசுவுக்கு செய்கிற தயவல்ல, மாறாக அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது எனக்கு பாக்கியம். அவர் அப்பா இப்போ ஸ்டாலின் வீட்டில், நம்ம சிஎம் உடைய, தமிழ்நாட்டு சிஎம் உடைய வீட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நான் சிஎம் வீட்டில் வேலை செய்கிறேன். பிரதமர் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பிரதமர் ஆஃபீஸில் ஜஸ்ட்டு பிஏவாக இருப்பாங்க, பிரதமர் அலுவலகத்தில் வேலை செய்கிறேன். நம்ம அப்பாவுக்கு ஒரு பேர், என்ன பேர் தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவருக்கு வீட்டில் அவருடைய வேலையை செய்வது ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். அது ஒரு கிருபை, அது ஒரு பிச்சை. இதை நினச்சி அவருக்கு வேலை செய்ய வர்றதுக்கு
ஆட்கள் நிறைய தேவை. சப்போஸ் உங்களை முழு நேரம் போக முடியலைன்னா போனவங்களுக்காவது ஏதாவது பண்ணுங்கள். கிராமத்தில் ஆண்டவர் அறியாத இடத்துல வேலை செய்கிறாங்க பாருங்கள், மிஷினரிஸ், அவங்களுக்காவது ஏதாவது பண்ணுங்கள். நீங்கள் கில்காலுக்கு காணிக்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நான் இங்கே வரலை. நீங்கள் நம்ம தேசத்தை குறித்து, நம்ம இந்திய தேசத்தை குறித்து இன்னும் நீங்கள் பாரம் உள்ளவர்களாக மாறணும், இன்னும் இந்திய தேசத்துக்காக இன்னும் நீங்கள் செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதில் ஒரு பல்லவி இருக்குது பாருங்கள். 2வது பல்லவியில், உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ. நம்ம எதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம்? ஐயா சொல்கிறாங்க, பாஸ்டர் ஐயாவே சொல்கிறாங்க, கார் வாங்குறது. நான் சொல்லலை, அவங்க தான் சொல்கிறேன், கார் வாங்குறதுக்கு. அப்போ எதுக்கு இந்த பாட்டை பாடுறோம்? ஏதாவது அர்த்தம் இருக்கா? பாட்டு பாடுறோன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கும். நிறைய நேரங்களில் ஒரு ஐடலாக இருக்கும், விக்கிரகம் மாதிரி இருக்கும். ஒன்று பாடுறோம், அது என்ன அர்த்தம் என்கிறத யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்வதுதான் என்னுடைய நோக்கம். 2வது பல்லவி சொல்லுது, உயிர் வாழ நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேன். எனக்கு ஊழியத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, யாராவது ரொம்ப ஏசிட்டாங்க, பேசிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, இந்த பாட்டு தான் பாடுவேன். உயிர் வாழ நாட்களெல்லாம் இன்னும் ஓடி ஓடி உழைப்பேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. என்னை ரொம்ப ஆறுதல் படுத்துகிற, ஊழியத்தில் ஆறுதல் படுத்துகிற ஒரு பாட்டு. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? உயிர் வாழும் நாட்கள் ஓடி ஓடி, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து, உயிர் வாழும் அழைத்தீரே அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, சத்தத்தை உயர்த்தி, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்படியே நம்ம கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, எங்களோடு பேசுங்கப்பா. தேசத்தை குறித்து அநேக காரியங்கள் கேட்க நீர் கிருபை செய்தீரப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசும். உங்கள் சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26 35ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 14:26 வரைக்கும். என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எல்லாரும் என்ன கவனிங்க. இன்னைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சீசனாக மாறு. சீசனாக மாறு அப்படின்னா என்னது? சீசனாய் மாறு அப்படின்னு என்ன அர்த்தம்? சீசன்னா யாரு? ஃபாலோ பண்ணுறவங்க, இயேசுவை போல வாழ்கிறவங்க, இயேசு பின்பற்றுறவங்க, இப்படி பல விளக்கங்களை நம்ம சொல்லலாம். பிரதர் நீங்கள் எடுத்துட்டீங்களா? பக்கம் தம்பி ஏதோ தேடுறியா? புதிய ஏற்பாடில் பக்கம் 105 அவங்களுக்கு எடுத்து கொடுங்க. ஓகே ஓகே. ஸ்ரீலங்காவா அவங்க?
சிங்களத்தில் சேம் பேஜான்னு தெரியலை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கிதியோன் பைபிளை வாங்கினா சேம் பேஜாக இருக்கும், கிதியோன் இன்டர்நேஷ்னல் பைபிளை வாங்கினா சேம் பேஜாக இருக்கும். சரி, ஓகே. இவங்க எடுத்துட்டாங்களா? லூக் சாப்டர் 14 பேட்ஸ் 26 to 35. மத்தேவு, மார்க்கு, அடுத்து லூக்கு. சரி, ஓகே. எல்லோரும் என்ன கவனிங்க. இன்றைக்கி நான் இந்த வாரத்தில் போயிடுவேன், ஆனால் இந்த செய்தியை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்கள் வாழ்நாளில் ஒரு நாள் கூட மறக்கக்கூடாது. ராத்திரி 12 மணிக்கு உங்களை தட்டி எழுப்பி 2025 ஜூன் மாதம் 8ஆம் தேதி என்ன செய்தின்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும். சரியா? இதை உங்கள் மனசில் வச்சுருக்கணும். சீசனாய் மாறு. நம்ம அப்பாவுக்கு பக்தர்கள் தேவையில்லை. நம்ம அப்பாவுக்கு யார் தேவை தெரியுமா? சீசர்கள் தான் தேவை. அவருக்கு உண்மை சீசர்களே தேவை. இயேசு வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டா எத்தனை பேர் வருவாங்க? இயேசு கேள்விப்பட்டா, இப்போ நம்ம இந்த துபாயில் வந்து ஒரு 500 பேரை கூட்டணும். எத்தனை நாள் பிரயாசப்படணும்? ரொம்ப நாள் பிரயாசப்படணும். 500 பேருக்கு நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் 5000 நோட்டீஸ் அடிக்கணும், 1000 பிட் நோட்டீஸ் அடிக்கணும். 1000 நோட்டீஸ் அடிக்கணும், 5000 பிட் நோட்டீஸ் அடிக்கணும். அப்படி அடித்தாதான் 500 ரீச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இயேசு வாராருன்னு கேள்விப்பட்டாலே பெரிய கூட்டம் வந்துடும். இயேசு சுவாமி ஒரு தடவை 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 புருஷர்களுக்கு சாப்பாடு போட்டார். இயேசு சுவாமி பிரசங்கத்தை எத்தனை நாள் கேட்டுட்டு இருக்கலாம்? எத்தனை நாள் கேட்கலாம்? 1 நாள், 2 நாள், 3 நாள். நான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம பிரசங்கெல்லாம் அப்படி தான். அப்படியே ஒரு மாதிரி கண் அசைஞ்சு இவர் எந்த ஆள் எப்போ முடிப்பார் மணியை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இயேசு சுவாமி உலகத்திலே பெஸ்ட்டு பிரசங்கியார் யார் தெரியுமா? ஜீசஸ். 3 நாள் பிரசங்கம் பண்ணாலும் சாப்பாடு எண்ணமே வராது. ஆனால் கூட இருக்க சீசருக்கு தான் பசிச்சு. அந்த பிலிப்பு சொல்லுவார் இயேசுட்ட போய், இயேசுவே 3 நாளாச்சு, வனாந்தரத்தில் இருக்க இருக்குங்க ஏதாவது சாப்பிடணுமே. உடனே இயேசு சொல்லுவார், இங்கே நீங்களே சாப்பாடு கொடுங்க. உடனே அடுத்து கேட்பார் இயேசுட்ட கேட்பார், 200 பணம் வேணுமே இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடு. உடனே இயேசு சொன்னார், உங்களிடத்தில் உள்ளதை கொண்டு வாங்க. உடனே இவர் சொல்லுவார் பிலிப்பு, உடனே இங்கே ஒரு பையன் இருக்கிறான், 5 அப்ப 2 மீன் வச்சுருக்கான். இவருக்கு எப்படி தெரியும்? சீசருக்கு எப்படி தெரியும்? இப்போ இவ்வளோ பேர் இருக்கும், இங்கே யாராவது சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாயா? அப்போ இந்த சீசருடைய வேலை என்ன இருந்திருக்கு? இவன் சாப்பாடு வச்சுருந்துருக்கான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் வேலையாகவே இருந்திருக்கு. ஸோ பெரிய மிராக்கிள் இயேசு பண்ணார். அதுக்கப்புறமா இவர் இந்த அற்புதத்தை பார்த்தோன்னே ஒரு பெரிய கூட்டம் வருது. எனக்கு தெரிஞ்சு இயேசு சுவாமி பின்னால் ஒரு 25000 பேர் இருக்காங்க. இந்த வசனத்தை பேசும்போது பெரிய கூட்டம். அப்படி இவர் இயேசு போயிட்டு இருக்கார், பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வருது. திடீர்னு திரும்பி பார்க்குறாரு, அவங்கள பார்த்து சொல்கிறாரு, எப்பா எனக்கு பக்தர்கள் அல்ல, நீங்கள் அற்புதத்தை பார்த்து ஏன் பின்னால் வந்திருக்கிறீங்க, எனக்கு தேவை உண்மை சீசர்கள், எனக்கு தேவை சீசர்கள். நீங்கள் சீசனாக மாறிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்க, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சத்தம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம், கொஞ்சம் பேர் தான் இருக்கும், சத்தம் வாசிக்கலாம். அவ அந்த 5 அப்பங்களையும் வானந்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். 5 அப்ப 2 மீனை ஆசீர்வதிச்சு யார் கையில் கொடுத்தாரு? சீசர்கள் என்ன பண்ணாங்க? பகிர்ந்து கொடுத்தார்கள், பரிமாறினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஏன் டைரெக்டாக மக்கள் இந்த ஒரு 50 பேரை கூப்பிட்டு இதை கொடுங்கன்னு ஏசு சொல்லியிருந்துருக்கலாம். அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார். நீங்கள் சீசனாக மாறினீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். நீங்கள் சீசனாக மாறினீங்கன்னா இருக்கிற இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீங்க. நீங்கள் சீசனாக மாறினீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிக்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் இந்த ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்றதில்ல. சீசர்களிடத்திலலாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அவங்க மூலமா தான் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 5 அப்ப 2 மீனை பகிர்ந்து கொடுத்தவர்கள் சீசர்கள். நான் சொல்றது புரியுதா? நீங்க ஆசீர்வாதத்தை கடத்துகிறவர்கள். நமக்கு எல்லாருக்கும் என்ன பேரு? கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம் இல்லையா? ஒரு 3 மாதம் மேலே ஒரு மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க எங்கள் கேம்பஸ்க்கு. ஒரு 25 டாக்டர்ஸ். இன்றைக்கி டாக்டருக்கெல்லாம் என்னென்னா சிஎம்சி வெள்ளூரில் படிப்பாங்க. படித்து முடித்தோடனே பிஜி பண்ணுவாங்க. முடித்தோடனே வெளிநாட்டு போயிடுவாங்க. ஐடாஸ் கார்டர் எதுக்கு அந்த சிஎம்சி வெள்ளூரில் எம்பிபிஎஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இங்கே படிக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற கிராமங்களில் பணி செய்யணும், மிஷன் ஹாஸ்பிட்டலில் பணி செய்யணும், மிஷன் ஹாஸ்பிட்டலை உருவாக்கணும். அதுக்காக தான் அங்கே எம்பிபிஎஸ் சீட்டு. அவ்வளோ போராடி அந்த காலேஜ் கொண்டு வந்தாங்க. அவ்வளோ போராடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிளான் பண்ணாங்க. பெண் மருத்துவர்கள் எழும்பணும். ஆனால் இன்னும் இவ்வளோ மக்களுடைய எதுக்கு அங்கே எம்பிபிஎஸ் படிக்க போகிறாங்க? ஒன்று ஃபீஸ் கம்மி, 2வது சிஎம்சியில் படித்தா வெளிநாட்டில் எங்கேனாலும் போகலாம், அங்கே பிஜி வரைக்கும் பண்ணலாம். படித்து முடிச்சுட்டு நல்ல கவர்மெண்ட் ஜாப் பார்த்து செட்டில் ஆகிடுறது. இவங்க இப்படி பண்ணதுனால வட இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் சேர்த்து சொல்கிறேன், எத்தனையோ மிஷன் ஹாஸ்பிட்டல் மிஷனரி டாக்டர்ஸ் இல்லாமல் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே அதிகமாக வந்தது அந்த சிஎம்சி வெள்ளூரோட டாக்டர்ஸ் படிச்சுட்டு வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ கிறிஸ்தவன் ஆயிட்டாலே நீ ஒன்றை பற்றி யோசிக்கக்கூடாது. நீ யாரை பற்றி யோசிக்கணும்? அடுத்தவங்களை பற்றி யோசிக்கணும். நீ கிறிஸ்தவனை ஆக்கப்பட்டது நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு. நீ கிறிஸ்தவ டாக்டராய் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் படிப்பது நோக்கம் என்ன தெரியுமா? மற்ற கிறிஸ்தவ டாக்டர்ஸை உருவாக்குவதற்கு. ஆண்டவரை அறியாத மிஷனரிகள் போக முடியாத இடங்களில் போய், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடத்துல போய் நீ மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க தான் நீ ஒன்று ஆண்டவர் கிறிஸ்தவ ஒரு 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 மெடிக்கல் காலேஜில் சேர்த்து ஆண்டவர் படிக்க வச்சுருக்காருன்னு நான் சொன்னேன். நம்ம கிறிஸ்தவர்களை மாற்றப்படும் நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு. கிறிஸ்தவங்களை ஆயிட்டாலே நம்மளை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்மளை பற்றி யோசிக்கக்கூடாது. நமக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? பிறர் நலவாதி. நான் பெற்ற இன்பம் வையகம் பெருக. நான் கிறிஸ்தவன் ஆயிட்டாலே, ஏன் நான் நித்திய ஜீவனுக்கு போகிறேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னை பார்க்குறவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதான் நம்முடைய லக்கு. ஏசுவாமி எங்கேயும் என்னட்டவா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லவே இல்லைங்க. எங்கேயா சொல்லியிருக்காரா? எங்கேயுமே சொல்லி ஏண்டவா நீ ஆசீர்வாதமாக மாறிடுவேன் அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ என்னிடத்தில் வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அப்படிதான் அழைப்பு கொடுத்தார் சீசர்களுக்கு. நீ என்னட்டவா, மனுஷனை பிடிக்கிறவ மாற்றுவேன். நீ என்னட்டவா, உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். எதுக்கு? நீ ஆசீர்வாதமாய் மாறுவதனுடைய நோக்கம் எதுக்கு? மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் மாற, மற்ற ஜனங்கள் ஆசீர்வாதம் மாற்றப்பட. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு மோசமான ஒரு கல்ச்சர். எனக்கு 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 சுயநலம் சுயநலம். வீடு கட்டணும், சொத்தை வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அதிலே சாட்டிஸ்ஃபைடு. சண்டே சர்ச்சில் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஒர்ஷிப் பண்ணிட்டா ஏதோ பெரிய மலையை மறிச்ச மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. ஊழியத்தில் ஒர்ஷிப் பண்ண பெரிய ஊழியமா? எங்கேயா இருக்குது பைபிளில்? இப்போ தம்பி கீபோர்டு போடுறது இது ஊழியன்னு சொல்லாமா? நம்ம வீட்டில் செய்கிற வேலை, அதுக்கு போய் எப்படி கூலி கேட்போம்? வீட்டில் உங்கள் பையன் வேலை செஞ்சால் அதுக்கு கூலி கொடுப்பீங்களையா? என் வீட்டு வேலை இது நான் செய்யணும். ஆனால் ஊழியங்கிறது என்ன தெரியுமா? சக மனிதனை, இயேசு அறியாதவனுக்கு இயேசு அறிமுகம் செய்து அவனை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர பாருங்க, அதுதான் ஊழியம். பாட்டு பாட தெரியும், ஜோம் பண்ண தெரியும், பைபிள வசனத்தை சொன்னால் அப்படி படித்தா 2 மணி நேரம் விளக்கம் சொல்ல தெரியும், ஒரு தனி நபருக்கு சுவிசேஷம் அறிவிக்க தெரியுமா?
யோசிச்சு பாருங்க. இதில் தான் நம்ம டெவலப் ஆகணும், இதெல்லாம் வளரணும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சீசனாய் மாறுவதற்கு இயேசுவே ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கார். ஒரு அடுத்த 15 நிமிஷத்தில் முடிச்சிடறேன் ஐயா, கரெக்டாக 12:45 முடிச்சிடறேன். இதை நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறப்பீங்களா பிரதர்? சீக்கிரம் நீங்கள் மிஷினரியாக வரணும். கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு ஊழியத்துக்கு வந்துட வேண்டியதான். வேலை செஞ்சு என்ன செய்ய போகிறோம்? இந்த நம்ம ஊரில் கன்னியாகுமரி வந்திருக்கீங்களா? யாராவது கன்னியாகுமரிக்காரங்க இருக்கீங்களா? இருக்கீங்க. எந்த ஊர் ஐயா? மாத்தாண்டத்தில் ஐயா? கொடுக்கணும். அந்த கீழே மணக்குடி மேலே மணக்குடி இணைக்கிறதுக்கு ஒரு பாலம் போட்டிருந்தாங்க. பாலம் அது யார் திறந்து வச்சா அப்படின்னா டிஆர் பாலு கப்பல் துறை அமைச்சராக இருக்கும்போது, மந்திரியாக இருக்கும்போது அதை திறந்து வச்சார். அப்போ தான் சுனாமி வந்துச்சு 2004. 2004 டிசம்பர் 24 சுனாமி வந்துச்சு. அவர் திறந்து வச்சுட்டு போகிறாரு. அடுத்த வாரம் சுனாமி வந்துச்சு. அதில் அந்த துண்டு பாருங்கள், அது வந்து 10 கோடி ரூபா எஸ்டிமேஷன் அந்த பாலம் கட்டுறதுக்கு. அதில் ஒரு பாட்டு சுனாமியில் எங்கே போச்சுனே தெரியலை, இதுவரையும் காணோம். மண்ணுக்கடியில் எங்கேயோ போச்சு. அது 10 கோடி ஒரு செகண்டில் போச்சு. நம்ம சம்பாதிச்சிருது, நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே அப்படி தான். இன்னைக்கு இப்போ தான் சர்ச்சுக்கு போய்ட்டு அந்த பாஸ் சொன்னார், குப்பை அப்படின்னாரு. அவர் ஒரு காஸ்ட்லியான கார் வச்சுருக்காராம். அதை பார்க்கும்போது அவர் சொல்லுவாராம், இது ஒரு குப்பை, இது ஒரு குப்பை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பாஸ் சொன்ன வார்த்தை. குப்பை, இதெல்லாம் குப்பை, அதெல்லாம் போயிடும். ஏசப்பாவுக்காக செய்கிறது மட்டும்தான் செத்த புறமும் உங்கள் கூட பரலோகத்துக்கு கூட வரும். நீங்கள் பரலோகம் போய் நிற்கும்போது உங்கள் சக நண்பர், உங்கள் சொந்தக்காரங்க, உங்களை பார்த்தவங்க, இத்தனை நாள் என்னட்ட நீ பழகுனியே, நீ ஒரு நாள் இயேசு அறிமுகம் செய்யலைன்னு சொல்லி உங்களை பார்த்து கையை நீட்டி அவன் கொஸ்டின் ரைஸ் பண்ணிடக்கூடாது. அங்கே போய் நீங்கள் குற்ற மனசாட்சி உள்ளவனா ஆண்டவர் உங்களால் போய் நிற்பீங்க, இயேசுவை அறிமுகம் செய்யலைன்னா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சரி, தொடர்ந்து நம்ம சாப்டருக்குள்ளே வருவோம். சீசனாக மாறுவதற்கு ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. இது இயேசுவே அவருடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தை, அவரே பேசின வார்த்தை. இப்போ இயேசு பேசுறது முக்கியமானதா, மிக முக்கியமானதா? மிக மிக முக்கியமானது. தம்பி அழகா சொல்கிறேன், நான் தான் மிக தான் கேட்டேன், அவன் சொல்லுவான் மிக மிக முக்கியமானது. சரியா? அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இயேசு பேசுகிறாருன்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? மோஸ்ட், மிக மிக முக்கியமானது. அவர் வாயிலண்டே ஒரு வார்த்தை வருதுன்னா அதை சீரியஸாக கவனிக்கணும். பவுல் பேசியிருப்பார், பேதுரு அதுவும் முக்கியமானது தான். ஆனால் இயேசுவே தன் வாயிலிருந்து ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அது மிக மிக முக்கியமானது. அவருடைய ஏக்கத்தை அவர் சொல்கிறார். எல்லா பிலீவர்ஸும், விசுவாசியும் சீசனாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறார். நீங்கள் சீசனாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் சும்மா இருக்க முடியாது. ஏன் இன்றைக்கி நிறைய சபைகள் விசுவாசிகளை அப்படி விசுவாசியாகவே வச்சுருக்காங்க, சீசனாக மாற்றுறதே கிடையாது. மாற்றினா என்ன ஆயிரும்? அவங்க அங்கே உட்கார மாட்டாங்க, அவங்க புறப்பட்டு போயிடுவாங்க. நம்ம ஆட்களுடைய நோக்கம்லாம் என்னது? அம்மா தான் வாய் திறக்கிறாங்க சொல்கிறதுக்கு. அப்படியே ஆட்களை சேர்த்து 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 ஒருத்தர் கூட வெளியே போய் ஒருத்தர் போயிட்டா கூட தசம்பகத்தில் கொஞ்சம் அடி வாங்கிடும். அதனால் விட்டுறதே கிடையாது, வெளியே யாரையும் அனுப்புறதே கிடையாது. நீங்கள் வெளியே புறப்பட்டு சுவிசேஷ அறிவித்து சபைக்குள்ள ஆட்களை கொண்டு வர வேண்டும். கத்த சித்தமான அடுத்து வரும்போது அந்த சபை இன்னும் பெருகணும். அவங்க யாராக இருக்கணும் தெரியுமா? இன்னொரு சபையில்னு வந்தவங்களா இருக்கக்கூடாது. யாராக இருக்கணும்? நம்ம ஊரில் இருந்து ரசிக்கப்படாமல் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க பாருங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தவங்களா இருக்கணும். இப்போ நான் பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட சண்டை வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருவேன்? கொஞ்ச நாளையில் இதில் 2ஆக பிரித்து பாதி எடுத்து நான் சர்ச்சை ஆரம்பிச்சிருவேன். அப்படி தானேயா? உங்கள்கிட்ட சண்டை துபாய், சரி துபாயில் சொல்லாதீங்க, நம்ம ஊரை சொல்லுங்கள், அங்கேயும் இப்படி தான் நடக்குது. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் யாரும் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் போய் இயேசு அறியாதவங்களை இயேசு பற்றி அறிமுகம் செய்து அவங்கள உள்ள கொண்டு வருகிற பணியில் இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் மாறணும். இது துபாயில் செய்ய வேண்டிய பணி. தூரத்தில் நம்ம தேசத்துக்காக நீங்கள் எதையும் செய்யணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக மிஷினரிகளை அனுப்பணும். நீங்கள் கில்காலில் அனுப்புங்கன்னு நான் சொல்லலை, ஏதாவது ஒரு மிஷன் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து செய்யுங்க. எத்தனையோ மிஷன்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு தேவையான ஐயாவோட பேசுங்க, ஐயா எங்களுடைய மிஷினரி ஸ்பான்சர், ஐயாவோட பேசுங்க. இன்னும் ஒரு 2-3 மிஷினரியை நீங்கள் சேர்ந்து தாங்குங்க. ஒவ்வொரு குடும்பமும் தாங்குங்க. அது நமக்கு பிளெஸ்ஸிங், அது ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஏக்கம் அது. சரியா? இங்கே நம்ம இந்த சப்ஜெக்ட் வருவோம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும்
தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாரெல்லாம் வெறுக்கணுமா சீசன் ஆகிறதுக்கு? என்ன பைபிள் வசனம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாரெல்லாம் வெறுக்கணும்? தகப்பன், தாய், ஜீவனையும். இது யார் சொன்ன வார்த்தை? அப்போ சீசன் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? வெறுக்கணும். யாரை வெறுக்கணும்? இப்போ இவர் இப்போ தான் வந்திருக்கார் வெளிநாட்டுக்கு, அப்படி தானே? எத்தனை மாதம் ஆச்சு? 2 months ஆச்சு. 2 மாதத்தில் இன்றைக்கி இந்த சர்ச்சுக்கு போனேன். ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். அவங்க அப்பாவிட்ட அம்மாவிட்ட, நான் சீசனாக மாற விரும்புகிறேன், நான் உங்களெல்லாம் வெறுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்கள்? அப்படின்னு என்ன அர்த்தம்? வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? நிறைய நேரங்களில் ஒரு வசனத்தில் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அப்படி டவுட் வருது அப்படின்னா அதனுடைய விளக்கத்தை இன்னொரு இடத்துல இயேசு சொல்லியிருக்கிறார். வேதத்தின் விளக்கம் வேதமே. நான் சொல்ல புரியுதா? வேதத்தின் விளக்கம் வேதமே. இதுக்குடைய அர்த்தம் எங்கே இருக்கு அப்படின்னா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 37ஆம் வசனம். 37. தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஓகே. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இப்ப சொல்லுங்க, வெறுக்கிறதா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் லவ் ஏசுவாமி கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் லவ் ஏசுவாமி கொடுக்கிறது. இப்போ ஐயா இருக்காங்க, ஐயாவுடைய மனைவி தான் இங்கே இருக்காங்க, நல்ல பிரச்சனை இல்லை. ஐயா இருக்காங்க. அவங்க நம்ம எல்லாம் போனதுக்கப்புறம் அம்மாவை பார்த்து, நான் உன்னை வந்து முதல்ல அன்பு வச்சுருக்கேன், உன் மேலே அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, 2வது அன்பு பக்கத்து வீட்டில் ஒரு ஆளை சொல்லி, ஏதோ ஒருத்தரை சொல்லி அவங்கள நேசிக்கிறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி சொன்னால் என்ன நடக்கும் சொல்லுங்கய்யா? நான் சொல்ல புரியுதா? அதாவது அம்மாவிட்ட வந்து இங்கே சொல்கிறீங்க, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை தான் ஃபஸ்ட்டு லவ் உன் மேலே வச்சுருக்கேன். 2வது லவ் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மாவை சொல்லி, இந்த பேரை சொல்லி, இந்த அம்மாவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அடி விழுமா இல்லை விழாதா? சொல்ல மாட்டாங்க. போதும், நம்ம வீட்டில் இப்படி சொன்னாங்கன்னு என்ன நடக்கும்? நான் சொல்ல புரியுதையா? இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள இப்படி தான் இருக்காங்க. சபைக்குள்ளே வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏசுதான் ஏசுதான் ஏசுதான். வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இயேசு மறந்துடுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முதல் அன்பு இயேசு கொடுக்கணும் எல்லாவற்றிலையும். சபைக்குள்ள மட்டும் கிடையாது, வீட்லேயும் ஃபர்ஸ்ட் லவ் யாருக்கு? வேலை செய்கிற ஸ்தலத்துலேயும் முதல் அன்பு யாருக்கு? நான் சொல்ல புரியுதாம்மா? கருத்து புரியுதா? நான் என்ன சொன்ன வந்தேன்னு அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டிங்களா? எல்லா இடத்துலையும். அதே மாதிரி நம்முடைய லைஃப்பில் பெஸ்ட்டு டைம் லைஃப் எது? லைஃப்பில் பெஸ்ட்டு லைஃப் எது? எந்த லைஃபு? சின்ன வயசில். அதுக்கு அடுத்து சின்ன வயசு கிடையாது, யூத்து பெஸ்ட். அரசியல்வாதிக்கு யார் தேவை? வாலிப பசங்க தான். பெஸ்ட் ஏஜ் எது தெரியுமா? யூத் ஏஜ் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வாலிபம் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பார். அந்த பெஸ்ட்டை யாருக்கு கொடுத்துடணும்? வாலிபத்தை ஏசப்பா கொடுத்துடணும். பெஸ்ட்டு அதான் லைஃப்பில் பெஸ்ட்டு, அதை கொடுத்துடணும். நம்ம லைஃப்பில் நமக்கு எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அது எல்லாம் ஏசப்பாவுக்கு. அதான் முதல் இடம். இப்போ நம்ம வந்து தூங்குறதுக்கு பெஸ்ட்டான டைம் எது? அதிகாலை. ஏசப்பா என்ன சொல்கிற? அதிகாலை என்னை தேடுகிறவன். நான் சொல்லுவது புரியுதா பிரதர்? எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியுதோ அதெல்லாம் ஏசப்பாவுக்கு தான். எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு தெரியுது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாலி வயசில் இருக்கீங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு. சிலர் சொல்லுவாங்க 40 வயசில் ஊழியத்து வரேன், 60 வயசில் ஊழியத்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் கூட வந்தாங்கன்னா ஒரு 100 மீட்டர் கூட அவங்க நடக்க முடியாது. 60 வயசில் சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும். அவங்களுக்கு உதவி செய்ய 2 பேர் வேணும். அதுக்கு ஒரு ஊழியத்துக்கு வந்து என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தான் ஊழியம் செய்ய 2 பேர் நமக்கு தேவைப்படும். பெஸ்ட்டு உங்கள் வாலிபத்தை. தம்பி, உலகத்தில் பெரிய வேலை என்ன தெரியுமா? ஏசப்பா வேலை. உன்ன மாதிரி ஆட்கள் வேணும்டா. ஆண்டவர் கொடுத்துருங்க. பிள்ளைகளுக்கு இப்போவுமே உங்கள் பிள்ளைகளுக்கு தேசத்தை குறித்த பாரத்தை சொல்லிக் கொடுங்க.
ஏசப்போட ஏக்கம், அவருடைய எண்ணம் எல்லாம் இன்னும் ஜனங்கள் அவர்கிட்ட வரலையே, இன்னும் வரலையே. அந்த கல்வாரி சிலுவையில் கூட அந்த கொடுமையான வேதனையில், எவ்வளோ கொடுமை அது, 3 ஆணியில் தொங்கிறாங்க, ஒரு அடி அடித்தா 4 கண்டு சதை வருது, ரத்தம் எல்லாம் கொட்டுது. அந்த இடத்துல கூட இருந்த 50 ஆதாயப்படுத்திட்டாரு. அந்த கல்வன் இயேசு அறியாதவன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பிரதேசிலிப்பார். அந்த இடத்துல கூட தகமாக இருக்கிறேன், தகமாக இருக்க கத்துறார். என்ன அவருடைய ஏக்கம் என்னது, இன்னும் ஜனங்களை என்னட்ட வரலையே. அந்த போர்ப்படை தளபதி இந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு முட்டு போட்டு, இவர்தான் தேவகுமாரன் கத்துறான். இயேசுவனுடைய ஊழியம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் 33 வருஷத்தில் கடைசி 3 வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் வெளிப்படுறது என்ன தெரியுமா? ஆத்மபாரம், ஆத்மபாரம். உங்கள் பெஸ்ட்டை ஏசப்பா கொடுப்பீங்களா? முதல் அன்பு ஏசப்பா கொடுப்பீங்களா? உங்கள் கல்யாணம் ஒருவேளை நடக்கும், அப்போ முதல் அன்பு யாருக்கு? ஏசப்பாவுக்கு. உங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டு யாருக்கு? ஏசப்பாவுக்கு. உங்களை நேசிக்கிறத விட இயேசுவை நேசிக்கிற ஒரு பொண்ணை எனக்கு தாருன்னு ஏசப்பட கேளுங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருக்காக நீங்கள் வேலை செய்ய முடியும். 2வது என்ன தெரியுமா? 27ஆம் வசனம் வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இது யார் சொன்னது? இயேசு சொன்ன. மறுபடியும் கேட்குறேன் தம்பி, இயேசு சொன்னது இம்பார்ட்டண்டா மோஸ்ட் இம்பார்ட்டண்டா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரி, இயேசு சொன்ன வார்த்தை, அவர் வாயிலே சொன்ன வார்த்தை. சீசனாக இருக்கணும். 2வது என்ன செய்யணும்? சிலுவை அப்படின்னா என்னதையா? பாடுகள். தன் சிலுவை அப்படிதான் போட்டிருக்கு. தன் சிலுவை. தன் அப்படின்னா என்னது? எனக்கு இருக்கிற சிலுவை. எனக்கு என்ன சிலுவைங்கிறது எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு சிலுவை இருக்கையா? இருக்கும். சிலருக்கு எப்படி சிலுவை இருக்குன்னா சரீரத்தில் சிலுவை இருக்கும். சிலருக்கு மனைவி சிலுவையாக இருப்பாங்க, சிலருக்கு புருஷன் சிலுவையாக இருப்பாங்க, சிலருக்கு பிள்ளைகள் சிலுவையாக இருப்பாங்க, சிலருக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் சிலுவையாக இருக்கும். இப்படி எந்த சிலுவை இருந்தாலும் அந்த சிலுவையை சுமந்துட்டு யாரை பின்பற்றணுமா? இயேசுவை பின்பற்றணும். ஒரு பிஷப் ஒருத்தவங்க, பேரில் என்கிட்ட கேட்கக்கூடாது, ஒரு ஸ்தாபனத்தில் பெரிய பிஷப், அவருடைய வீட்டில் வந்து போர்டு மீட்டிங் நடந்திருக்கு. பிஷப்புடைய வீட்டில் போர்டு மீட்டிங். ஒரு 15 போர்டு மெம்பர்ஸு பிஷப் வந்து போர்டு மீட்டிங் லீட் பண்ணுறாரு. கரெக்டாக 11 மணிக்கு டைம்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். அப்படின்னா என்ன அர்த்தமா? டைம் சத்தம் கேட்டோடனே அவன் ஒய்ஃப் வந்து ஒரு மணியில் டைம் ஒரு ஒரு சத்தத்தை கொடுப்பாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரரும் பிஷப் ஐயா என்ன செய்யணும், எங்கே இருந்தாலும் டைனிங் ஹால் போய் அவங்க டீ போட்டு வைப்பாங்க, அந்த டீயை சாப்பிட்றணுமா. அது அந்த அம்மா வந்து வச்சுருக்கிற கண்டிஷன். ஃபஸ்ட்டு டைம்னு சத்தம் கேட்டிருக்கு. அவர் வந்து இங்கே மீட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் கண்டுடலை. மறுபடியும் 2வது கட்டார்னு ஒரு சத்தம் மேலே கேட்டிருக்கு. அதையும் இவர் கண்டுடாமல் இவர் மீட்டிங்கில் பிஸியாக இருந்தார். கொஞ்ச நேரத்தில் மேலே இருந்து அந்த பால்கனி அதில் இருந்து ஒரு கப் டீ இவருடைய அங்கியில் வந்து விழுந்திருக்கு. அந்த இதோட வந்து அந்த கப்போட வந்து அவருக்கு மேலே விழுந்திருக்கு. எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. பிஷப், எங்களால் மதிக்கப்பட்ட பிஷப் மேலே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா ஒய்ஃப் நின்றுட்டு நிற்கிறாங்க. நான் அப்படி டென்ஷனில் எந்திரிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பிஷப், யாரும் டென்ஷன் ஆகுறீங்க அப்போ சொன்னாரேன், இது எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை, எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைன்னு சிரித்த முகத்தோடு அதை ஏற்றுக்கிட்டு அவருடைய வேலையை அவர் கவனிச்சுட்டு இருந்தார். இந்த மாதிரி நிறைய சிலுவைகள் நமக்கு இருக்கும். எனக்கு ஒரு சிலுவை இருக்கும், தம்பிக்கு ஒரு சிலுவை இருக்கும், தம்பிக்கு ஒரு சிலுவை இருக்கும், எல்லாருக்கும் சிலுவை இருக்கும். இந்த சிலுவையோடு கூட அவரை பின்பற்ற வேண்டும். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நீங்களும் நானும் பாடுபடுவதற்கு மாத்திரமல்ல, அவமானப்படுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுகள் படுறது ரொம்ப ஈஸி. அவமானப்பட முடியுமா? அவமானத்தை ஏற்றுக்கிட முடியுமா? நான் ஒரு தடவை ஒரு ஊரில் வந்து ஆலயம் கட்டுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த ஊரில் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய, பிஜேபி அவங்களுடைய ரொம்ப ஒரு மோசமான ஒரு அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஊர். அப்போ என்ன வந்து ஒரு நாள் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டாங்க.
காலையில் ஒரு 10 மணி அடைச்சது, சாயந்தரம் 4 மணிக்கு தான் போலீஸ் வந்து எங்களை வெளியே எடுத்தாங்க. அந்த போலீஸ் எங்களை கூட்டிகிட்டு வெளியே வரும்போது எப்படி ஒரு 200 பேர் சூழ்ந்து நிற்கிறாங்க எங்களை. அப்போ அந்த நேரத்தில் அவங்க பேசினாங்க பாருங்கள், தெருவில் அப்படியே எங்களை கூப்பிட்டு வந்து அந்த தெருவில் வச்சு அந்த அவமானத்தை மறக்கவே முடியாது. அந்த அவமானம் தான் நான் யோசித்தேன், இதே போல் இயேசுவை தெருவில் அவமானமாக கூப்பிட்டு வந்தாங்களே. நம்ம இன்னும் படம் பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம், இயேசு இடுப்பில் ட்ரெஸ் இருந்துச்சு, அவர் சொல்லி தூக்கிட்டு வந்தார், அப்படி தானே பார்க்குறோம். சரித்திரம் என்ன சொல்லுது தெரியுமா, கிறிஸ்டி என்ன சொல்லுது தெரியுமா, இடுப்பில் ட்ரெஸ்ஸு கூட இல்லையா, நிர்வாணமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அவமானப்பட்டார், நிந்தையை அவர் சுமந்தார். அதான் நமக்கு ஞாபகத்தில் வருது. இந்த அவமானம் அந்த வேதனைக்குள்ளே வந்தவங்கன்னு தெரியும், அது சாதாரணமான வலி கிடையாது. ஆனால் ஏசப்பாவுக்காக பாடுபடுவதற்கு மாத்திரமல்ல, அவருக்காக அவமானப்படுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு யார் சீடன்? முதல் அன்பு. எல்லாத்துலேயும் முதல் அன்பு ஏசப்பாவை கொடுக்கிறவன் தான் சீடன். ரெண்டாவது சிலுவை, இயேசுவுக்காக பாடு அனுபவிக்கிறவன் தான் சீடன். புரியுதா? ரெண்டாவது பாடு. மூணாவது 33 வசனம் வாசிங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எவனாயிலும் தனக்கு உண்டானவை எல்லாம் வெறுத்து, அப்படின்னு என்ன அர்த்தம்? வெறுத்து விடுறேன்னா, வெறுத்து விடுற என்ன அர்த்தம்? என்னையா ஐயா? மெட்டீரியல் லைஃப். வெறுத்து விடுறதுன்னா சாக்ரிஃபைசிங் லைஃப், அதாவது தியாகம். வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்? தியாகம் பண்ணுறது, ஏசப்பாவுக்காக தியாகம். இந்த பாடுகள் வந்து வெளியே இருந்து வரும், தியாகம் எங்கேருந்து வரணும் தெரியுமா? உள்ளுக்குள்ளே இருந்து வரணும், இருதயத்திலிருந்து வரணும். இயேசு சொல்கிறாரு, எனக்காக தியாகம் பண்ணுறவன் தான் எனக்கு சீசன். அவரை முதல் அன்பு அவர் கொடுக்கணும், எல்லாவற்றிலையும், ஒரு காரியத்தில் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலையும் முதல் அன்பு அவர் கொடுக்கணும், அவருக்காக பாடுகள் படணும், அவருக்காக தியாகம் பண்ணணும். டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லி ஒரு மிஷனரி இருக்கார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவரை பற்றி ஏதாவது தெரியுமா தம்பி? நீ படிக்கணும்டா, சரியா? எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? 8th. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு மிஷனரி பயோகிராஃபியை படித்து முடிச்சிரு. இங்கிலீஷ் சூப்பராக வாசிக்கிற, ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கிலீஷில் தான் இருக்குது, நெட்டில் இருக்குது, கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நிறைய மிஷனரியுடைய பயோகிராஃபி இருக்குது. இவர் யாருன்னா ஒரு டாக்டர். இவர் வந்து சின்ன வயசில் 30 வயசில் மிஷனரியாக ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனார். ஆப்பிரிக்கா வந்து அவர் போன நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, நர மாமிசத்தை சாப்பிடுகிற ஜனங்களாக இருந்தாங்க. அந்த அவர் மேரேஜ் முடித்து அவருக்கு பிள்ளைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த ஆப்பிரிக்கா போனார். இங்கிலாந்திலிருந்து ஆப்பிரிக்கா போனார். அவர் மிஷனரியாக போனதுக்கு அப்புறம் திருப்பி வரவே இல்லை, அவர் இங்கிலாந்துக்கு வரவே இல்லை. அவங்களுடைய மனைவி ரொம்ப நாட்களை உடம்பு முடியாமல், என் கணவனை ஒரு தடவை பார்த்துட்டு தான் சாவுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லெட்ரு போட்டாங்க, ராணி லெட்ரு போட்டாங்க, இங்கிலாந்து ராணி லெட்ரு போட்டாங்க. இவர் திரும்பி வரவே இல்லை. ரொம்ப நாள் அவங்க ரொம்ப வருஷம் கழித்து அவருடைய மகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் தாத்தாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரயாணப்பட்டு டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த மிஷனரியை பார்க்கறதுக்கு ஆப்பிரிக்கா வந்தாங்க. இவர் பண்ணின தியாகத்தினால, இவர் பண்ணின ஊழியத்தினால, இருண்ட தேசம் என்று சொல்லப்படுகிற ஆப்பிரிக்கா தேசத்தில் நிறைய சபைகள் எழுப்பப்பட்டது. நர மாமிசத்தை தின்று கொண்டிருந்த ஜனங்கள் இயேசுவண்டை வந்தார்கள். ஆப்பிரிக்காவின் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அவரை போற்றினார்கள். இவரை பார்க்கறதுக்காக மகள் வராங்க, ரொம்ப நாள் பிரயாணப்பட்டு வராங்க. வந்து அப்பாவை பார்த்து அவங்க சொன்னாங்க, என் அப்பாவோட பேசி, அவர் வயசாயிடுச்சு, பேசி எப்படியாவது நான் மறுபடியும் இங்கிலாந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், நான் இங்கே தான் 1 மாதம் தங்கி இருந்து நான் இங்கிலாந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மிஷனரியோட அவங்க மகள் தங்கியிருந்தாங்க.
அவங்க அப்பாவை பார்த்தான். அவங்க சொன்னாங்க, டேடி உங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டாக இந்த ஆப்பிரிக்கா கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களால் எதுவுமே நீ பண்ண முடியாது. என் கூட உங்கள் பேர பிள்ளைய உங்களை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, என் கூட வந்துடுங்க, என் கூட வந்துடுங்க. அவங்க மகள் அவரை பார்க்கும்போது அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? அவர் பார்வையெல்லாம் குஞ்சி போயிருந்துச்சு. ஒரு சைடு புயம் தாழ்ந்து போயிருந்துச்சு. ஏன் தாழ்ந்து போயிருந்துச்சுன்னா, இவர் ஊழியத்துக்கு போகும்போது சிங்கம் ஒரு தடவை அவரை தாக்குச்சு. தாக்குனால இந்த கை அப்படி தாழ்ந்து செயலிழந்து போயிருந்தது. அப்படி மோசமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறா. ஒரு சின்ன குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. அவன் மகள் டெய்லி, அப்பா டேடி என் கூட வந்துருங்க, உங்களால் நீ எதுவுமே இந்த தேசத்தில் பண்ண முடியாது. அப்போ அவர் சொல்ல, இல்லை நான் இந்த மண்ணில் தான் சாவுவேன், நான் செத்தாலும் இங்கே தான் சாவுவேன், நான் வரமாட்டேன், திரும்பி இங்கிலாந்துக்கு வரமாட்டேன். ஒரு மாசமா அவங்க மகள் அந்த மிஷினரி இடத்துல போராடினாங்க. அவர் செவி சாய்க்கவே இல்லை. கடைசியாக போன கப்பல் திருப்பி வர அந்த நாளில், டேடி இவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை கேட்டுட்டேன், நீங்கள் உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க, உங்கள் பேர பிள்ளைகள் உங்களை நான் என்ன பார்த்த உடனே தாத்தா ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஏதாவது ஒரு உங்கள் ஞாபகமாக எனக்கு ஒரு சின்ன கிஃப்டை கொடுங்கன்னு கேட்டாங்க. உடனே அந்த அந்த மிஷினரி இப்படி குச்சை ஊனிய இந்த குடிசைக்குள்ளே போனார். போய்ட்டு அப்படியே சுற்றி பார்த்தார். அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. தன்னுடைய பைபிள் மட்டும் அந்த நெஞ்சில் அப்படியே வச்சுட்டு மகளை பார்த்து சொன்ன, மகளே என் வாழ்நாளில் எனக்கு வந்த எல்லா காசையும் இந்த மக்களுக்காகவே செலவழிச்சிட்டேன், எனக்குன்னு எந்த சொத்தும் இல்லை, எல்லாமே இந்த மக்களுக்காக செலவழிச்சிட்டேன், என்கிட்ட இருப்பது மீதி இருக்கின்ற ஒரே ஒரு வேதாகமம் தான், இது மட்டும்தான் என்னுடைய சொத்தாக இருக்கிறது, நான் மரித்த பிறகு இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். இதுக்கு பேர் தான் தியாகம். ஏசப்பாவுக்கா பண்ண தியாகம். அந்த ஒரு நபர் பண்ணின தியாகத்தினால இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் ஆயிரக்கணக்கான சபைகள், நிறைய மாகாணங்கள் இயேசு அறிந்தன. மாற்று மார்க்கத்தினே இல்லாத அளவுக்கு இந்த மிஷினருடைய தியாகம் அந்த தேசத்தையே அசைத்தது. அருமையான சகோதரர்களே, அருமையான ஐயாமார்களே, இதுவரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னு தெரியாது. ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். தேசத்தை குறித்த பாரத்தை உங்கள் மேலே வச்சிருக்கிறார். அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை உங்களிடத்தில் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் சீசனா மாறுவதற்கு விரும்புகிறேன். என் தேசம் இயேசு அறிந்து கொள்வதற்கு நானும் ஏதாவது ஒரு பாட்டில் நான் காரணம் இருப்பேன். ஆண்டவரே, நான் இருக்கிறேன்னு சொல்லி கண்ணை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உயிர் வாழும், ஏதோ பாட்டு பாடுறதுக்காக உண்மையா சொல்லுவோம். ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு,